सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे. இப்ப சில விஷயங்களை சொல்லின்னு போறாரு இந்த இடத்துல. நரநாராயணனுடைய தபசை பத்தி. நரநாராயணன் இவ ரெண்டு பேரும் தர்மர் அப்படிங்கிறவருடைய பிள்ளை. அவருக்கு தக்ஷ பிரஜாபதியோட பெண்கள்கிட்ட பிறந்தவா. 4 பிள்ளை. அதுல 2 பேர் யோகாபியாசம் பண்ணிட்டு போயிட்டா. பாக்கி 2 பிள்ளை, அதாவது நரன் நாராயணன் 2 பேரும் பத்ரிகாசிரமத்துல கத்தமாதன பருவத்துல தபஸ் பண்றாரு அப்படின்னா மிக கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கா. அந்த தபஸை டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்திரன் வரான். இந்திரன் எவ்வளவோ முயற்சி பண்ணி பாக்குறான். அவனுடைய எந்த முயற்சியும் செல்லல. எந்த முயற்சியும் செல்லாம இருக்கும் பொழுது இந்திரன் என்ன பண்றதுன்னு தெரியாம என்ன பண்றான், மன்மதனை கூப்பிட்டு, மன்மதன் வசந்தன் மன்மதனுடைய தோழன், நீங்க 2 பேரும் எல்லா அப்சர ஸ்திரீகளோடையும் அங்க போய் அவளுடைய தபஸை டிஸ்டர்ப் பண்ண முடியுமான்னு பாருங்கோ அப்படின்னு அனுப்புறான். இதுல என்ன பண்ண போறான்னா, நரநாராயணன் 2 பேரும் மிகப்பெரிய ரிஷிகள், மிக கடுமையான தபஸ் பண்ணிட்டு இருக்கா. ஆனா அவ்வளவு பெரிய ரிஷிகளா இருக்கும் போதே அவளுக்கு தெரியாமையே, அதாவது அவளுக்கு என்ன ஆகும், அவளுக்கு தெரியாமையே தபஸுக்கு, அதாவது வெளியிலேருந்து யாரும் விக்ரம் பண்றாங்கிறது இல்ல, தங்களுடைய ஏதோ சில குணாதிசயங்கள் நம்மளுக்கு தெரியாமையே அந்த குணாதிசயங்கள் நம்ம கிட்ட வளர்றது. அதாவது ஏதோ சில சம்ஸ்காரங்கள்னாலே எந்த விதமான விஷயத்தினாலேயும் வளர்றது. அந்த குணாதிசயங்கள் நம்மளுடைய தபஸுக்கு விக்ரமா, அதாவது நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு விக்ரமா. ஆனானப்பட்ட கான்சென்ட்ரேஷன் இருக்கிற பெரிய ரிஷிகளா இருக்கக்கூடிய அவளுக்கே அந்த தபஸுக்கு அதுகள்லாம் விக்ரமா இருக்கணும்னா பாக்கி பேருக்கு அதுகள் விக்ரமா இருக்கிறத பத்தி நம்ம பேசணுமா கேட்கணுமா? அதனால என்ன பண்ணணும், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். அதனால பக்தி ஒண்ணுதான் பகவான, அதாவது என்ன ஆகும்னா இந்த விக்னங்கள்லாம் வராம இருக்கிறதுக்கு பகவான பக்தி பண்ணிட்டோம்னாக்க பகவான் அந்த விக்னங்களை வராம காப்பாற்றுவரை ஒழிய நம்மளுக்கு தெரியாமையே, அதாவது அந்த விக்னங்களை நான் என்னுடைய கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஏதோ ஒரு இடத்துல நம்மளுக்கு காலவாரிடு, எந்த இடத்துல காலவாருன்னு தெரியாமையே காலவாரிடு. அதனாலதான் என்ன பண்றது, பக்தி ஒண்ணுதான், பகவானை பிடிச்சுக்கிறது ஒண்ணுதான் வழி அப்படின்னு அந்த விஷயங்களை ஸ்பெஷலா எடுத்து சொல்றதுக்காக நம்ம இவரை பாக்குறோம், ஜடபரதரை பாக்குறோம். ஜடபரதர் என்ன பண்ணார், அதாவது அடிபட்ட ஒரு மான்குட்டியை காப்பாத்த ட்ரை பண்றாரு, அவ்வளவுதான். ஸோ அந்த அடிபட்ட மான்குட்டியை காப்பாற்றும் போது என்ன பண்றது, அந்த மானை காப்பாத்துறதுங்கிறதே அவர் அறியாம ஒரு எக்ஸசிவான இதுவா பாசமா போயிடுறது. அதாவது அந்த மானை காப்பாத்துறதுங்கிறது இருக்கு பாருங்க, அது என்ன ஆகும், ஒரு அட்டாச்மெண்ட்ல அவர் அறியாம அது அவர் பார்க்கறது ஒரு சாதாரண விஷயம்தான், அதாவது மானை காப்பாற்றணுங்கிற ஒரு விஷயத்த மட்டும்தான். ஆனா அந்த மானை காப்பாத்துறதுங்கிறது என்ன இருக்கு, அந்த நேரத்துல அடிபட்டு அந்த மானை காப்பாத்துறதுங்கிற அந்த ஒரு விஷயத்த எக்ஸசிவா அந்த மான் நல்லா இருக்கணுமே வளரணுமே அப்படிங்கிற மாதிரி அதனுடைய குரோத்ல அட்டாச்மெண்ட்ல கொண்டு போய் விட்டுடுறது. ஸோ அந்த மாதிரி விட்டுடுற காரணத்தினாலதான் அது என்ன ஆயிடுச்சு, அவருக்கு அந்த ஞானம் பூர்ணமா பலன் அடிக்க முடியாம போயிடுச்சு, ஒரு அப்ஸ்ட்ரக்ஷனா போயிடுச்சு, அது ஒரு பிரதிபந்தமா போயிடுச்சு. அந்த மாதிரி பெரிய ரிஷிகளுக்கும் ஆயிடலாம் அப்படிங்கிறத, அதாவது இதை வர்ணிக்கும் பொழுதே எப்படி அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் வரும், எப்படி அந்த பிரதிபந்தங்கள், பிரதிபந்தோ வர்த்தமானஹா விஷயாசக்தி லட்சணா அப்படின்னு இல்லையா, அந்த மாதிரி பஞ்சதசியில அந்த விஷயாசக்திங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத வர்ணிக்கிறதுக்கு, விஷயாசக்தின்னா நம்மளுக்கு வர ஆசைதாங்கிறது இல்லை, சில குணங்கள் தங்களை மீதூறி மேலே ஏறுறது கூட. அதனால அதை சொல்ல வர அதை இந்த சாப்டர்ல அதனுடைய எஃபெக்ட சொல்றார், அடுத்த சாப்டர்ல காரணத்தை சொல்றார். அதாவது 6ஆம் அத்தியாயம் 7ஆம் அத்தியாயம் 6ல எஃபெக்டும் 7ல காரணமுமா பார்க்கலாம். வியாசர் மேல கதைய இந்த நரநாராயணன்ட்ட அந்த இந்திரன், அதாவது இந்திரன் தோத்து போன உடனே இந்த நரநாராயணன் இப்படியே தபஸ் பண்ண விட்டாக்க தன்னுடைய போஸ்ட் எடுத்துட்டாள்னா என்ன பண்றது, அவன் தபஸை டிஸ்டர்ப் பண்ணணுமே அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றான், ஏதோ ஒரு வழி பண்றதுக்கு அனுபவிக்கிறான். அந்த கதையை வர்ணிக்கிறார் இங்க. வியாச உவாச பிரதமம் தத்திர சம்பிராப்தா வசந்த, அதான் அந்த மன்மதனையும் வசந்தனையும் கூப்பிட்டு நீங்க அந்த நரநாராயணுடைய ஆசிரமத்துக்கு போய் அவளுடைய தபஸை டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு இல்லையா, அந்த டிஸ்டர்ப் பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது அவ 2 பேரும் சரின்னு ஒத்துந்து அப்சர ஸ்திரீயோட அங்க வரா.
முதல்ல வசந்தன் வரான் அப்படிங்கிற. வசந்தன் வரான்னா என்ன அர்த்தம்? அது ஒரு இதுன்னு வச்சுப்போம், குளிர்காலம்னு வச்சுப்போம், அதாவது சிசிறு காலம். அந்த மாதிரி காலமா இருந்தா அந்த ருத்துல சடனா அந்த இடத்துல வசந்த ருத்து வருது. இப்ப வசந்த ருத்து வரவே அந்த சிசிறு ருத்துவில வசந்த ருத்து, சிசிறு ருத்துல வசந்த ருத்துவோட எஃபெக்ட் எல்லாம் வருது. அதாவது அக்காலத்துல வசந்தம், அதுதான் வர்ணிக்கிறார். பிரதமம் தத்திர சம்பிராப்தா வசந்த பர்வதோத்தமே. சோ முதல்ல அதான் மன்மதன் வரான்னா, மன்மதன் வரதுக்கு முன்னாடி அவனுடைய தோழன் வசந்தன் வரணும் இல்லையா? அதாவது காலம் தேசம் எல்லாம் அனுகூலமா இருக்கணும் இல்லையா? அதனால பிரதமம் தத்திர சம்பிராப்தா வசந்தா, வசந்தன் அதான் வசந்த காலமானது முதல்ல அங்க வந்தது பர்வதோத்தமே. அதனால என்னாச்சு? புஷ்பிதாக பாதபாஸ்டர்வே, எல்லா மரங்களும் திடீர்னு சடன்னா, அதாவது இன்னும் 2 மாசம் கழிச்சு 3 மாசம் கழிச்சு பூக்க வேண்டிய மரங்கள்லாம் சடன்னா உடனே பூத்து கொடுக்க ஆரம்பிச்சுது. விரேபாலிர் விராஜிதாக, அந்த பூத்த உடனே என்ன எடுத்து அங்க விரேபாலிகி, அதாவது வண்டுகளுடைய வரிசைகள், வண்டுகள் வரிசை கட்டின்னு வர ஆரம்பிச்சது, ரீங்காரம் பண்ணாச்சு. ஆம்ராஸ்ட பகுலாக ரம்யாக திலகாக சிம்சுகாக சுபாக, அதாவது அழகான மாம்பூக்கள், மாமரம் பூக்க ஆரம்பிச்சது. பகுலாக, பகுலம்னாக்க மகிழ மரம். அப்புறம் ரம்யாக திலகாக, திலகம்ங்கிற ஒரு பூ. சிம்சுகாக, சிம்சுகாக காட்டுல இருக்கிற அதாவது பாரஸ் ஃபயர் அப்படின்பா. சிம்சுகாக தாலாக, தாலாக, தாலாகங்கிறது பனை மரத்தினுடைய ஒரு வகை. கமாலாஸ்ட, அத கரும்பச்சை இலையை கொண்ட ஒரு மரம். இது எல்லாமே மதுக்காக, மதுக்காகங்கிறது மாமரம் மாதிரி இருக்கும், ஆனா அதுல மாங்காய் காய்க்காது, புஷ்பம் ரொம்ப ஹெவியா இருக்கும், அதுல மகரந்தமும் நிறைய இருக்கும். அந்த மாதிரி மதுக்காக, அது மதுக்க விருட்சம் அப்படின்பா. புஷ்பிதாக பபுகுவேகள் அனைத்தும் பூத்து குலுங்கி நன்கு பளிச்சுன்னு பிரகாசித்தன. பபூஹு விருட்சாகிரேஷு, மரத்தினுடைய கிளைகள்ல குயில்கள் உட்கார்ந்து மனோகரம் இனிமையாக கூவ ஆரம்பித்தது. வல்லியோபி புஷ்பிதா சர்வாக ஆலிலிங்குர் நகோத்தமான், மரங்கள வல்லியாக கொடிகள் எல்லாமே பூத்து குலுங்கி ஒசந்து என்ன ஆயிடுச்சு? ஆலிலிங்கோ, அதாவது மரத்து மேல படர்ந்து, மரத்தை சுத்தி மரத்துல படர்ந்து வளர ஆரம்பிச்சது. மரத்துல படர்ந்து கொடிகள்லாம் வளர்றதுங்கிறது எப்படி இருக்குன்னா ஆலிலிங்கு, கொடிகள் மரத்தை தழுவி கொண்ட மாதிரி இருக்கு அப்படின்னு வர்ணிக்கிறார். பிராணினஹா சுவாசு பாரியாசு பிரேமயுக்தாக மராத்துராக, பிராணினஹா, அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாம் என்ன எடுத்து அந்தந்த மிருகங்களும் தன்னுடைய இணையை தேடி போச்சு. பபூஷ்ட அதிமக்தாஷ்ட கிரீடாசக்தா பரஸ்பரம், அவைகள்லாம் அதிமக்தாக கிரீடாசக்தாக விளையாட்டுல ஈடுபட்டு அதது இணைய தேடிட்டு இருக்கு. வபுர் மந்தாக சுகந்தாஸ்த சுஸ்பர்சாக தட்சிணா நிலாக, தென்றல் காத்து. இப்ப இதுல என்ன ஆகும்? ஊத காத்தா இருக்கும், அதாவது குளிர்காலத்துல. வாடக்காத்து ஊதக்காத்துங்கிறது போக தட்சிணா நிலாக தென்றல் காத்துகள் வபுகு வீசின, எப்படி மந்தமாக இனிமையாகவும், சுகந்தாக வாசனையுடனும், சுஸ்பர்சாக அதாவது மேல படும்போது இனிமையா இருக்கிறதாகவும், இந்திரியாணி பிரமாத்தீனி முனீனாமபி சாபவன், இந்திரியாணி இந்திரியங்கள்லாம் பிரமாத்தீனி வலுவலுவாக, காலம் அதுக்கேத்த மாதிரி இருக்கும்போது இந்திரியங்களும் என்ன எடுத்து அந்த சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படின்னு. அதாவது குளிர்காலத்துல எல்லாரும் எவ்வளவு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாலோ அந்த கண்ட்ரோல்ல இருந்து இந்த சுகத்தை அனுபவிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முனிவர்களுடைய இந்திரியங்களும் பிரமாத்தீனி ஹரந்தி பிரசபம்மனான்னு கொஞ்சம் வலுவ ஆரம்பித்தன. ரதியுக்தஸ்ததா காமஹா பூரையன் பஞ்ச மார்கனான், ரதியுக்தஸ்ததா காமஹா, ரதியுடன் கூடின மன்மதனும் என்ன ஆயிடுது? பூரையன் பஞ்ச மார்கனான் தான் அம்பு, தன்னுடைய அம்புகளை என்ன பண்ணா எய்வதற்கு ரெடியா இருந்த அம்புகளை எல்லார் மேலேயும் எய்யறதுக்கு, அதாவது என்ன ஆகும், எல்லா இடத்துலயும் காதல் உணர்வை ஏற்படுத்துறதுக்கு அவனும் தயாரானான். சகாரத் பெரிதஸ்தத்ர வாசம் பதரிகாசிரமே, அதாவது அந்த இடத்துல அந்த பத்ரிகாசிரமத்துல நரநாராயணன் ரிசர்வ் பண்றதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதனால சகாரத் துரிதம் வேகமாக அங்க போக ஆரம்பிச்சான். ரம்பா வேற யாரு? அதோட அப்சரஸ்திரிகள். ரம்பா திலோத்தமாத்தியாஸ்த, ரம்பா திலோத்தமா அப்சரஸ்திரிகள் பஞ்சைதே, அந்த 5 அப்சரஸ்திரிகள் சொல்லுவா. அதுல ஊர்வசி இப்ப அங்க இல்ல, அங்க இருக்கிற இன்னும் ஊர்வசி வரல, அந்த செட்ல ஜாயின் பண்ணல. ஏன்னா ஊர்வசி இன்னும் சிருஷ்டிக்கப்படவே இல்லை. இப்ப நரநாராயணன் தான் ஊர்வசி சிருஷ்டிக்க போறா. அதனால அங்க இருக்கிறவா யாரு? ரம்பா, ஊர்வசி, மேனகா, திலோத்தமான்ற இந்த 4 பேர் பிரதானமா. இதை தவிர இன்னும் யார் யாரோ அந்த அப்சரஸ்கள் பேரெல்லாம் சொல்றார். ரம்பா திலோத்தமாத்தியாஸ்த தத்வா தத்ர வராசிரமே கானம் சக்ருகு சுகீதஜ்ஞாஹ ஸ்வரதாள சமன்விதம். ஸ்வர தான
அந்த தானம்ங்கிறதும் அங்க அந்த இதோட அந்த பாட்டோட ஒரு ஒரு வரிதான். அதாவது என்ன, தாகம் தானம் பல்லவின்னு சொல்றோம் இல்லையா, அதே மாதிரி அவள்லாம் என்ன பண்ணா, அவைகளுடன் கூடினவைகளாக அந்த இவா ரம்பா திலோத்தமா எல்லாரும் சேர்ந்து அங்க மிக இனிமையான பாட்டுகளை பாட ஆரம்பித்தார்கள். அந்த பாட்டு கேட்ட உடனே பாக்கி பேருக்கு என்ன ஆகும், அவளுக்கு காதல் உணர்வு ஏற்படுறதோ இல்லையோ தபஸ் டிஸ்டர்ப் ஆகும் இல்லையா, அதனால இனிமையான பாட்டுகளை பாட ஆரம்பித்தார்கள். தச்ருத்வா மதுரோத்கீதம் கோகிலானாஞ்ச பூஜிதம், அந்த இனிமையான பாட்டு, கோகிலானாஞ்ச குயில்களுடைய கூவல், அப்புறம் பிரம ஆலி விராலஞ்ச, பிரம அலி, பிரமன்னா இந்த வண்டு தேனி இதெல்லாம் இருக்க, இவைகளுடைய விராமம், இவைகளுடைய அந்த ஹம்மிங், அந்த சவுண்டு, இதெல்லாம் கேட்டு பிரபுத்தௌ முனீஸ்வரோ, தியானத்திலேயே ஆழ்ந்து கொண்டிருந்த அந்த ரிஷிகளுக்கு பிரபுத்தௌ, தியானத்திலிருந்து என்ன விழிப்பு வந்தது, அந்த தியானம் கலைந்தது. அதாவது காலமற்ற காலத்துல இந்த மாதிரியான ஒரு டிஸ்டர்பன்ஸ் ஏற்படவே அவர்களுக்கு என்ன ஆயிடுது, தியானம் சற்று கலைந்தது. ருத்துராஜம், வசந்தத்துக்கு ருத்துராஜன்னு பேரு, ஏன்னா எல்லா ருத்துக்குமே ருத்துனாம் குசுமாகரகான்னு இல்லையா பகவான், அதனால ருத்துராஜம். அகாலேது திருஷ்டுவாத்தௌ புஷ்பிதம் வனம், காடு முழுக்க பூத்து குழுங்கிறத பார்த்த உடனே அவங்களுக்கு சந்தேகம். ஜாத்தௌ சிந்தாபரோ தத்ர நரநாராயணாம் உபவ், அவர் ரெண்டு பேரும் சிந்தாபரம், என்னாச்சு, எதனால இப்ப சடனா இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ஏற்படுறது அப்படின்னு சிந்தான்னா யோசிக்கிறதுக்கு அவர்கள் அதை யோசிக்க ஆரம்பித்தார்கள். சிவத்திய சிசிராபாயா சம்பிருத்தா, அதாவது குளிர் முடியக்கூடிய நேரம் வந்துருச்சா, சிசிர அபாயா அதாவது குளிர் போற நேரம், சிசிர அபாய எண்ட் ஆஃப் வின்டர் சீசன், அபாயகான்னா போறதுன்னு அர்த்தம். முழுக்க போனோங்கிறதுல அந்த இதுக்கு சந்தின்னு சொல்லுவார், ரித்து சந்தின்னு, அதாவது யுக சந்திங்கிற மாதிரி குளிர் முழுக்க போகும்போது கொஞ்சம் குளிர் லேசா இருக்கும், இந்த இது இருக்கு சம்மரும் கொஞ்சம் லேசா வர ஆரம்பிக்கும், ஸ்ப்ரிங் சீசனும். ஸோ குளிர் போக ஆரம்பிச்சு விட்டா சம்பிருத்த சமயம் வினா, காலம் இல்லாம சீக்கிரமாவே போயிடுச்சு. சமயம் வினா பிராணினோ விஃபலா சர்வே லட்சியத்தே அதிஸ்மராதுராக, பிராணினஹா விஃபலாக, அதாவது இந்த மிருகங்கள் எல்லாமே ஒரு மாதிரி குழம்பி, அதாவது ஒரு அந்த ஸ்ப்ரிங் சீசன் இருக்கு பாருங்க, அதாவது வசந்த காலத்துல எப்படி இருக்குமோ அந்த மாதிரி குளிர்காலத்துல இதெல்லாம் தேவையான முறையா படுத்துட்டு இருக்கும். அதுகெல்லாம் வந்து என்ன ஆகும், வெளியில வர முடியாம அதுகெல்லாம் ஒரு மாதிரி அடங்கி இருக்கும். இப்ப அதுகெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஆயிட்ட மாதிரி இருக்கு. ஸோ கால தர்ம விபத்தியாசா கதமத்திய துராசதா, கால தர்ம விபத்தி காலம் மாறிட்டே இருக்கு. அதாவது காலத்துல குளிர்காலத்துல இந்த மாதிரி ஒரு வசந்த காலத்தினுடைய நிகழ்வுகள், குளிர்காலத்துல திடீர்னு மரங்கள் பூக்கிறது, இந்த மாதிரி மிருகங்கள் இது, அதாவது குளிரினுடைய எஃபெக்ட் இல்லைன்னு அர்த்தம். குளிரினுடைய எஃபெக்ட் இல்லைன்னா என்ன ஆகும், குளிர்காலத்துல இதெல்லாம் வந்து, அதாவது வசந்த காலத்துல நம்ம வந்து இந்த பைசாக்கின்னு சொல்ற பாருங்க, வசந்த காலத்துல அறுவடை நடக்கும். அதாவது செடி கொடிகள்லாம் அந்த இடத்துல வந்து என்ன ஆகும், இதுக்கு பயிர் வந்து அறுவடைக்கு தயாரா இருக்கும். குளிர் சரியா இல்லைன்னா பயிர் வைக்காது இல்லையா, கதிரா போயிடும், அதெல்லாம் பதர், அதாவது உள்ளுக்குள்ள சாவியா போயிடும், அது கெட்டியா இருக்க முடியும், கெட்டி ஆகாது. அங்க உள்ள இருக்கிற பால் குடிச்சதெல்லாம் இருக்கு இல்லையா, பால் கெட்டியா போய் மணி ஆகாது, கிரெயின்ஸ் ஆகாது இல்லையா, அது மாதிரி வீணா போயிடும். அதனால என்ன ஆகுது, அதாவது கால தர்மம், அந்தந்த காலம் கரெக்டா எந்தெந்த நேரத்துல தான் சொல்லுவா. அறுவடை நேரத்துல மழை பெஞ்சா செடியிலேயே அதெல்லாம் வந்து என்ன ஆயிடும், திருப்பியும் இதுவாயிடும், முளைச்சிடும். செடியிலேயே முளைச்சுடுத்துனாக்க அங்க இதே இருக்காது, அடுத்த வருஷத்துக்கு விதையும் இருக்காது, அடுத்த வருஷத்துக்கு எந்த விதமான இதுவும் கிடைக்காது, நம்மளுக்கு அறுவடைக்கு லாபம் கிடைக்காது இல்லையா, எல்லாம் வேஸ்டா போயிடும் இல்லையா. அதனால அதாவது காலாகாலத்துல எது நடக்கிறதோ அது நடந்தாதான் நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய லாபம்னு இல்லை, எந்த மினிமம் கிடைக்கணுமோ அது கூட கிடைக்கும். இல்லைன்னா எந்த ஜனங்களுக்கு அவ்வளவு பேருக்கும் அது இதுவே இருக்காது, ஆகாரமே இருக்காது, தானியங்களே இருக்காது. தானியங்கள் இல்லாம ஜனங்கள்லாம் பசிப்படுத்தி இருக்க வேண்டியிருக்கும். இது முளைச்சிட்டதுனால என்ன ஆகும், மிருகங்களுக்கு கிடைக்கக்கூடிய வைக்கல் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட கிடைக்காம போயிடும். அதனால கால விபத்தியாசகா, கால தர்ம விபத்தியாசகா துராசுதா, கடுமையானதும் தாங்க முடியாததுமான கால தர்ம விபத்தியாசம் எப்படி ஏற்பட்டது, நரம் நாராயண பிராக, நரங்கிற ரிஷியை பார்த்து நாராயணர் சொல்றார், விஸ்மயோ துல்ல லோசனகா சொல்ல ஆரம்பிச்சார். விஸ்மய அதாவது இந்த மாதிரி காலம் கெட்ட நேரத்துல இந்த மாதிரி ஒரு காலத்தினுடைய எஃபெக்ட் நடந்ததுங்கிறது சாதாரணமா நடந்தது இல்ல. 1000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்காளே, 1000 வருஷமா தபஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவளுக்கு இந்த மாதிரி நடக்கல. இப்ப திடீர்னு நடக்கிறத பார்த்த உடனே உத்துல்ல லோச்சனகா, ஒரு வியப்பினால மிக விரிந்த கண்களை உடையவராக, அதாவது அந்த அளவுக்கு திடீர்னு ஏன் இப்படி ஏற்படுறது அப்படிங்கிறது இல்லாம அவர் யோசிச்சு சொல்றாரு. நாராயணன் சொல்ல ஆரம்பிக்கிறார். பசிய பிராத்தகா
சகோதரா பாரு, இவை விருட்சாக புஷ்பிதா பிரதிபாந்திவை, இந்த மரங்கள் எல்லாம் பூத்து குலுங்கிறது. கோகிலாலாப சங்குஷ்டாக பிரமலாராளி விராஜிதாக, குயில்கள் கூறுகின்றன. பிரமரம் அலி, அதாவது வண்டு தேனி எல்லாமோ அதுகளுடைய ஹம்மிங் சவுண்டும் இருக்கு, அதாவது மும்முற சத்தம் கேட்கறது இல்லையா அது. சுசிரம் பீம மாதங்கம், இதை வர்ணிக்கிறார் எப்படி இருக்கு வசந்தருக்கு எப்படி வந்திருக்குங்கிறது. சுசிரம் பீம மாதங்கம், சிசிரம்ங்கிறது எப்படி இருக்கு, மிக பயங்கரமான அந்த ஒற்றை யானை இருக்குமே காத்துல, அந்த ஒற்றை யானை தனியா மாட்டிருந்ததுன்னா அது எப்படி பயங்கரமா அதுக்கு எதிர்க்க பாக்கி எதுவுமே நிக்க முடியாம இருக்குமோ, அந்த ஒற்றை யானையை போல பயங்கரமா இருக்கக்கூடிய குளிர்காலம், குளிர்ங்கிறது தாங்க முடியாம இருக்கு. பீம மாதங்கம் தாரையன் வக்ரைர் நகைகி, தன்னுடைய நகங்களாலே தாரையன் பிரித்து கொண்டு வசந்த கேசரி பிராப்தகா, வசந்த காலங்கிற சிங்கம் வந்துடுச்சு. அதாவது குளிர்ங்கிற யானையை பீச்சுண்டு வசந்தம்ங்கிற சிங்கம் வந்திருக்கு. அது எப்படி, பலாச குசுமைகி, பலாச குசுமம் தான் அந்த கும்சுக புஷ்பம், அந்த கும்சுகம்ங்கிற நகங்களால, அந்த பலாச குசுமம்ங்கிற நகங்கள் இருக்கு பாருங்க, அது வந்துடுச்சுனாக்க வசந்த காலம் வந்துடுச்சுன்னு அர்த்தம். காடு முழுக்க அப்படியே பத்தி நெறிகிற மாதிரி, அது ஃபாரஸ்ட் ஃபயர், காடு முழுக்க சக்கச்சவேன்னு இருக்கும். அதை பார்த்தா அத்தனை புஷ்பம் பூத்துதுனாக்க. ரக்தாசோக, அதை ஒரு பெண் மாதிரியே வர்ணிக்கிறார் வசந்த காலத்தை. ரக்தாசோக கச்சா நாரி தன்வி, அது எப்படி இருக்கு தன்வி, இந்த வசந்தலட்சுமிங்கிற பெண்ணு ரக்தாசோக கரா, இந்த ரக்தாசோகம் இருக்கு பாருங்க, ரக்தா அதாவது பொன்னிறமான அசோக மரம். அந்த அந்த தபனி அசோக மரத்துல 2 விதமான அசோக மரம், செவ்வசோகு பொன்னசோகும்பா. அந்த ரக்தாசோகம்ங்கிறது செவ்வசோகு. செவ்வசோக மரத்தை தனது கைகளாக கொண்டது. கிம்சுக மரங்களை, கிம்சுக புஷ்பங்களை தனது முட்டியாக கொண்டது. நீலாசோக கச்சா, அந்த நீலாசோகம்னு சொல்ற மரம், அந்த அசோக மரம், அந்த அசோகத்திலே இன்னொரு வெரைட்டி, அதை கச்சா தனது தலைமையர்களாக கொண்டவள். யாமா, அதாவது பார்க்கறதுக்கு நல்ல பச்சை பசேல். அது என்னாகும், இந்த குளிர்காலத்துல எல்லா மரமும் இலையை ஊத்திட்டு நிற்கும், வசந்த காலத்துல இலைகள் துளிர்விட ஆரம்பிச்சிடும். அதனால அந்த பசுமை முழுக்க தெரியும். அதனால சியாமா, அந்த மரத்தினுடைய பசுமைக்கும் சியாமான்னு பேரு, ஒரு பசுமஞ்சள், அந்த பசும் கலர். சாமான இளமை, அது பூத்து குலுங்கும் இளமையாகவும் இருக்கு. விகாசி கமலானா, நல்ல மலர்ந்த தாமரைகளை முகமாக கொண்டவள். நீலேந்தீவர நேத்ரா, தீவரம்னா இந்த கருணைதல் புஷ்பங்களை தனது கண்களாக கொண்டவள். வில்வ விருட்ச பலஸ்தனி, அந்த வில்வ மரத்தினுடைய பழங்கள் இருக்க பேல் ஃப்ரூட், அதை தனது மார்பகங்களாக கொண்டவள். புரோத்துள்ள குந்த ரதனா, இந்த வெயில் காலத்துல முளைக்கக்கூடிய குந்தம், அதாவது ஜாஸ்மின், மல்லிகை இருக்கே, மல்லிகை பூ போன்ற பற்கள், இல்ல மல்லிகை பூவே பற்களாக கொண்டவள். மஞ்சரி கர்ணசோபினி, மஞ்சரினா பூங்கொத்துகளை, கர்ண காதுகளாக கொண்டவள். காதுல பூங்கொத்துகளை வச்சுக்கிறது வழக்கம், அழகு பண்ணிக்கிறதுக்கு பூங்கொத்துகளே காதுகளாக வர்ணிக்கிறார். பந்து ஜீவாதரா, பந்து ஜீவன்கிற ஒரு இது புஷ்பம், அதை அதரமாக கொண்டவள். சுப்ரா சிந்துவார புஷ்பங்களை நகங்களாக கொண்டவள். பும்ஸ்கோகிலாஸ்வரா, அந்த இனிமையான ஆண் குயில் இருக்கே, அந்த ஆண், இந்த பிகஸ் பூஜைக்கு பஞ்சமம்னு அந்த பஞ்சமஸ்வரத்துல பாடக்கூடிய குயில்களை, தனது குயிலின் குரலை தனது குரலாக கொண்டவள். புண்ணியா கதம்ப வசனா சுபா, கதம்பம்ங்கிறது அது பூத்துதுன்னு வச்சுக்குவோம், அது ஒரு கோணிகளா இருக்கும், கால்ஃபிளவர் மாதிரி. அது கீழே இந்த அடியிலிருந்து நுனி வரைக்கும் குப்புன்னு ஒரே நேரத்துல அத்தனையும் ஃபுல்லா பூத்துரும், மரமே தெரியாதபடி. அதனால அந்த வசனா, அதை ஆடையாக, கதம்ப புஷ்பங்களே ஆடையாக அணிந்தவள். வர்ஹி பிருந்தா கலாபாச்ச, வர்ஹி பிருந்தம் அப்படின்னா மயில் பீலி, மயிலுடைய தோகைகளை கொண்டவள். தாரச ஸ்வன நூபுரா, இந்த கொக்கினுடைய ஸ்வரம் இருக்கே, அதை நூபுரா தனது அதாவது தனது சலங்கை ஒளிகளாக, கொலுசு ஒளிகளாக கொண்டவள். வாசந்தி, வாசந்தினாக்க வசந்த காலத்து லட்சுமி, வசந்த லட்சுமி. பத்ர ரசனா மத்த ஹம்சகதி, வாசந்தினா வசந்த கால புஷ்பங்களை, பத்ர ரசனா தனது உத்தியானங்களாகவும். மத்த ஹம்ச கதி, மத்த ஹம்சனாக்க அந்த அன்னப்பறவையினுடைய நடை போன்ற தனது நடையாக கொண்டவள். புத்திர ஜீவாம்சுக நெஸ்த ரோமராஜி விராஜிதா, இந்த புத்திர ஜீவம்ங்கிற இது இருக்கு, அந்த புஷ்பங்களை அம்சுகமாக கொண்டவள். அதே மாதிரி அதே ரோமராஜி விராஜிதா, அதுக்கு மேல விளங்கக்கூடிய தனது மென்மையான அந்த முடிகள் போன்று தூக்கிக் கொண்டிருப்பவள். அப்படிப்பட்ட வசந்தலட்சுமி சம்பிராப்தா சும்மன் வதிரிகாத்திருக்கை, இப்படிப்பட்ட புஷ்பங்கள் அனைத்தும் ஒரு சேர இந்த இதுல வசந்த காலத்துல பூக்கிறது. அவ்வளவு பூக்களுடன் கூட இந்த வசந்தலட்சுமி இங்க சேர்ந்திருக்காள்.
அகாலே கிளியம் பிராப்தா. இது காலமில்லாத காலத்துல வந்திருக்கு. விஸ்மயோயம் மமாசுனா, எனக்கு இப்போ ஒரு ஆச்சரியம் ஏற்படுறது. தப்போ விக்னகரா நூனம், இது டெஃபினட்டா நம்மளுடைய தபசுக்கு டிஸ்டர்பன்ஸ் தான், காலமில்லாத காலம் தான். தேவர்ஷே பரிச்சிந்தைய சூயதே சுரநாரீணாம் கானம் தியான விநாசனம். தேவலோகத்து பெண்களுடைய நம்மளுடைய தியானத்தை டிஸ்டர்ப் பண்ற தேவலோகத்து சுரநாரீணாம், தேவலோகத்து அப்சரஸ்திகளுடைய கானமும் சூயதே. ஆவையோ தப பங்காய, நம்மளுடைய தபச பங்காய, தபசுக்கு விக்னம் செய்வதற்காக கிருதம் அகவதா சில, இது இந்திரனாலே நிச்சயம் செய்யப்பட்டிருக்க வேண்டும். இந்த டிஸ்டர்பன்ஸ் காலமில்லாத காலத்துல இந்த வசந்த காலம் ஏற்படுறதுங்கிறதும் அந்த தேவலோகத்து பெண்கள் இங்க வந்து கானம் பண்றதுங்கிறதுலாம் நம்ம தபசுக்கு ஒரு விக்னத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்திரனால பண்ணப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு நாராயணன் நல்ல பார்த்து சொல்றார். ருத்துராட் அந்நிதா காலே பிரீத்தின் சஞ்சனையே ததம், இல்லை எனில் அந்நிதா அகாலே காலமில்லாத காலத்தில் ருத்துராட் ததம் பிரீத்தின் சஞ்சனையே. ருத்துராட், இந்த ருத்துராஜனான வசந்தன் இந்த மாதிரியான உணர்வுகளை எப்படி ஏற்படுத்த முடியும்? விக்னோயம் விகிதோபாதி வீதேன அசுர சத்ருனா, அசுரர்களுக்கு சத்ருவா இருக்கக்கூடிய இந்திரன் நம்மளுடைய தப்பத்தை பார்த்து பயந்து அவன் இந்த விக்னத்தை ஏற்படுத்தியிருக்கான். வாதா சுகந்தா சீதாஸ்த, காத்து எப்படி இருக்கு? வாதாக சுகந்தாக சீதாஸ்த சீதாக. தபஸ் பண்ணும்போது நம்ம பார்வதியோட தபஸ் பண்ணிக்கிறதுல பார்த்துருப்போம். வெயில் காலத்துல பஞ்சாயத்து தபஸ் பண்ணினா அவ குளிர்காலத்துல ராத்திரி கழுத்து மட்டும் தண்ணீர் நின்று தபஸ் பண்றான்ட்டு, அந்தந்த காலத்துல அந்தந்த டெம்பரேச்சர் அந்தந்த விஷயங்களை தாங்குற மாதிரி நம்ம என்ன பண்றோம், தபஸை அட்ஜஸ்ட் பண்ணின்னு போறோம். திடீர்னு காலம் மாறி போயிடுச்சுனாக்க அந்த தபஸ் விக்ரம், அதாவது குளிர்காலத்துல குளிர் தாங்கிட்டு பண்ணக்கூடிய தபஸ் நின்று போயிடுறது இல்லையா? அதனால தபஸுக்கு விக்ரம் பண்ணணும்னு அவன் பண்றான் அப்படின்ட்டு. வாதா சுகந்தா சீதாஷ்ட சமாயாந்தி மனோகராக நான்யத் காரணம் அஸ்தீக சதக்ருது கிருதிம்பினா. சதக்ருதுங்கிறது இந்திரன், கிருதி அவனுடைய செயல். இந்திரனுடைய செயல் இல்லாமல் இவைகள் இந்த இடத்தில் தோன்றுவதற்கு வேற எந்த காரணமும் தெரியவில்லை. இதி புருவதி விப்ராக்ரியே தேவே நாராயணே விபவ். இந்த மாதிரி நாராயணன் சொல்லும் பொழுது சர்வே திருஷ்டிபதம் பிராப்தாக மன்மத பிரமுகாஸ்ததாக. மன்மதன் எல்லாரும் என்ன ஆகும், இவரை டிஸ்டர்ப் பண்றதுக்காக இந்திரன் நினைச்சு அவ்வளவு பேரும், அதாவது அப்சரஸ்திரிகள் மன்மதன் முதலில் அவ்வளவு பேரும் நாராயணன் இந்த மாதிரி இதெல்லாம் அதுக்காக தான் வந்திருக்கணும். இந்திரனுடைய தபஸ்னால்தான், இந்திரனுடைய டிஸ்டர்பன்ஸ்னால்தான் வந்திருக்கணும் போல் இருக்கு. அதனாலதான் இந்த காலம் இல்லாத காலத்துல வசந்த காலம் தோன்றதுன்னு நாராயணன் நரனை பார்த்து சொல்லிட்டு இருக்கும் போதே அவர்கள் அனைவரும் அந்த இடத்தில் தோன்றினர். அதாவது மன்மதன் முதலியவர்கள் தோன்றினர். சதர்ச பகவான் சர்வான் நரோ நாராயண ததா. நரன் நாராயணன் ரெண்டு பேரும் அவ்வளவு பெரியும் பாக்குறாங்க. விஸ்மயா விஷ்ட மனசோ பபூவத்து, இவ்வளவு பெரியும் பார்த்த உடனே அவளுக்கு ஒரு ஆச்சரியம், எங்கடா இப்ப திடீர்னு இவ்வளவு பேரும் வந்தா இதுக்கு வந்தா அப்படின்ட்டு. மன்மதம் மேனகாம் செய்வ, யார பாக்குறவெல்லாம் சொல்றார். மன்மகம் மேனகாம் செய்வ ரம்பாம் செய்வ திலோத்தமாம். மன்மதன் மேனகா ரம்பா திலோத்தமாம். புஷ்பகந்தாம் சுகேசிஞ்ச மகாஸ்வேதாம் மனோரமாம். புஷ்பகந்தா சுகேசி மகாஸ்வேதா மனோரமா. பிரமத்வராம் கிருதாச்சிஞ்ச கீதஜ்ஞாம் சாருஹாசினீம். பிரமத்வராம் கிருதாச்சிங்கிறவ, பிரமத்வராங்கிறவ கீதஜ்ஞா, அதாவது சாரு பிரமத் சுகேசி எப்படி கிருதாச்சி எப்படி இருக்கான்னா பாட்டு பாடுறதுல கெட்டிகாரி. சாருஹாசினி சந்திரபிரபா, சந்திரபிரபாங்கிறவதி சாருஹாசினி. சோமாம்ச கோகிலா லாப மண்டிதாம். சோமாங்கிறவ அவ குயிலை போல இனிமையாக பாடக்கூடியவள். அப்புறம் வித்யுன் மாலாம் அம்புஜாட்சியும், வித்யுன் மாலாங்கிறவ அம்புஜாட்சிங்கிறவ. சதா காஞ்சன மாலினி, காஞ்சன மாலினிங்கிறவ. அப்புறம் ஏதாஸ்த அந்யா வராலோகாக, இவர்களை போன்ற இன்னும் சில அழகான பெண்களும் எல்லாரும் வந்திருந்தாங்க. ஏதாஸ்த அந்யாஸ்த வராரோகாக திருஷ்டாஸ்தாத்யாம் ததந்திகே. அவர்கள் இருவருடைய அருகில் நேர்மை அந்த ஆசிரமத்துக்கிட்ட அவர்கள் இருவராலும் இவ்வளவு பேரும் பார்க்கப்பட்டார்கள். எவ்வளவு பேர் இருக்கான்னா தாசாம் எஷ்ட சகசிராணி பஞ்சாசத் அதிகானிக்க. பஞ்சாசத்துனா 50, 50க்கு அதிகமான ஜெஷ்ட சகசிராணின்னா 2 8 1000, அதாவது 1600 பேர். 1600 1650 பேர் அங்க வந்து நிற்கிறார் அந்த இடத்துல. அப்படின்னா தாசாம் ஜெஷ்ட சகசிராணி பஞ்சாசத் அதிகானிக்க தீட்சிதௌ விஸ்மிதௌ ஜாதோ. அவ்வளவு பேர் அங்க வந்து நிக்கிறத பார்த்த உடனே என்ன ஆயிடுச்சு, அவளுக்கு ஒரு ஆச்சரியம், என்னடாப்பா இங்க வந்து அவ்வளவு பேர் நிக்கிறாங்களே. காமசைன்யம் சுவிஸ்தரம், அது என்ன மன்மதனுடைய சேனை. இந்த அப்சரஸ்திரிகள்னா ஏனோ அப்சரஸ்திரிகள்ல
அவ்வளவு பேரும் மன்மத சேர அங்க வந்து நிக்கிறா. பிரணம்யாகிரே ஸ்திதாஸ், அவ்வளவு பேரும் வந்து என்ன பண்றா, முனிவரை நமஸ்காரம் பண்றா. தேவ வராங்கனாஸ்ததா திவ்யாபரண பூஷாத்யாக எல்லாம் டிவைன் சில்க், திவ்ய ஆபரண, திவ்யமான தேவலோகத்தினுடைய ஆபரணங்கள், ட்ரெஸ் திவ்யமாலோபசோபிதாக ஜகுஸ்தலேன தாஸ் சர்வாக பிருத்திவியாம் அதி துர்லபம். ஜகுஹு தலேன, இப்ப அவருக்கு பேசும்போது தலேன டிசீட்ஃபுல்லி, அவர் அங்க ரொம்ப வணக்கமா பேசுற மாதிரி பேசுவா, நமஸ்காரம் பண்ணி மன்னிப்பு கேட்கிற மாதிரி. ஆனா அவ ரெண்டு பேரையும் தபஸ்ல இருந்து வெளியில இழுக்கிறதுக்கு, டிஸ்டர்ப் பண்றதுக்கு என்ன பண்ண போறாளோ அதை பண்ண போறா. ஸோ தலைன்னா அவ பேசுறது எல்லாமே வித் எ மோட்டிவ், நாட் எ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் மைண்ட், வித் எ மோட்டிவ் தான் பேச போறா. வெளியில வந்து என்ன இருக்கும், ஒரு மாதிரி இருக்க போறது. ஸோ ஜகுஹு, ஜகுஹுன்னா அவர்கள் சொன்னார்கள், தலைன ஜகுஸ்தலேன தாசர்வாக பிருத்திவியாம் அதி துர்லபம், அதாவது பூலோகத்துல இது கிடைக்கிறது கஷ்டமா. ஏன்னா அவன் பாட்டெல்லாம் இருக்க பூலோகத்துல கேட்க முடியாது, பார்க்க முடியாது இல்லையா. தத்தாவஸ்திதம் திவ்யம் மன்மதாதி விவர்தனம், அந்த மாதிரி ரொம்ப அழகா இருக்கும். அந்த மனசுல உணர்ச்சிகளை, கிளர்ச்சியை தூண்டக்கூடியதாகவும் இருக்கும். சுஸ்ராப பகவான் விஷ்ணு நரோ நாராயணஸ்வரா, அப்படிப்பட்ட அவர்களுடைய பேச்சு, அதாவது பேச்சுன்னா அவர்களுடைய பாட்டு, பேசுறதே பாடுறது மாதிரி இருக்கு. அவ பாடவும் செய்கிறார். பூமியில கேட்க முடியாதது, பார்க்க முடியாது, அப்படிப்பட்ட அவர்களுடைய பாட்டை அவர்கள் இருவரும் கேட்டார்கள். திருத்வா போவாச்சு தாஸ்தத்திர பிரீத்தியா நாராயண், பாட்டு இனிமையா அழகா இருக்கவே அது கேட்ட உடனே என்ன பண்ணார், நாராயணர் சொல்ற ஆசியதாம் சுகம் அத்திரைவ. ஆனா இவர் என்ன பண்றாருன்னா, அவ எந்த இதுக்காக வந்திருக்காங்கிறத புரிஞ்சுட்டார், அவ வந்திருக்கிற காரணத்தை புரிஞ்சுட்டார். புரிஞ்சுட்டு அவளை வந்து என்ன பண்றது, கொஞ்சம் அவ லைன்லயே அவளை டிஃபீட் பண்ணணுங்கிறதுக்காக, அவ லைன்லயே அவளை டிஃபீட் பண்ணணும், அதாவது அவ காரியம் நடக்காது, அவ காரியம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லணுங்கிறதுக்காக, அவ லைன்லயே டிஃபீட் பண்றதுக்காக. சாதாரணமா இந்த மாதிரி தபசுக்கு விக்ரம் ஏற்பட்டா என்ன பண்ணுவா, பாக்கி முனிவர்கள்ல இம்மீடியட்டா ஒரு சாபம், புடி சாபம் அப்படின்னு உடனே சாபத்தை கொடுத்துருவா, கோவப்படுவா. இந்த இடத்துல பாட்டை கேட்ட உடனே என்ன பண்ண, கோவப்படல. கோவப்படாம பாட்டு நல்லா இருக்குன்னு சந்தோஷப்பட்டாருங்கிறத விட பாட்டை வந்து பாராட்டி அவர் என்ன பண்றார், ஆசியதாம் சுகம் அத்திரைவ, எல்லாரும் இங்கேயே அமருங்கள், சௌரியமா இருக்கும், டேக் யுவர் சீட் கம்ஃபர்டபிளி அப்படிங்கிற மாதிரி, மேக் யுவர் செல்ஃப் கம்ஃபர்டபிள், ஆசியதாம் சுகம், பி கம்ஃபர்டபிள் அப்படின்னு. அத்திரைவ கரோமி அதிதி ஆதித்யம் அத்புதம், உங்க அனைவருக்கும் இனிமையான ஒரு உபச்சாரங்கள், அதாவது ஹாஸ்பிட்டாலிட்டி. என்னுடைய ஆசிரமத்தை தேடி வந்திருக்கேன், அதனால ஐ வில் எக்ஸ்டெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டு யூ. இதுதான் வந்து என்ன ஆகும், நரநாராயணனுடைய ட்ரீட்மெண்ட். சாபத்தை புடிங்கிறதுக்கு பதிலா இந்த மாதிரி சொல்றாரு, பவத்தியோ அதிதி தர்மேச பிராப்தாக சொர்க்கா சுமத்தியமாக, நீங்கள்லாம் சொர்க்கத்திலேருந்து வந்திருக்கேன். ஸோ அதிதி தர்மேன, அதிதியா வந்திருக்கேன். ஸோ நீங்க வந்திருக்கிறதுனால அதிதியா இருக்கணும், அதனால உங்களை நான் ஆதித்யத்தை ஐ வில் எக்ஸ்டெண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி டு யூ, ப்ளீஸ் டேக் யுவர் சீட் அப்படின்னு என்ன பண்ற, அவ எல்லாருக்கும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறார். அவளுக்கு பயம், என்னடா இந்த முட்டுமா கூட நம்மள சபிப்பார்னு நினைச்சோம், சாபத்தை கொடுக்கறத விட்டுட்டு இந்த மாதிரி பண்றாரு, இவர் என்ன பண்ண போறாரோ அப்படின்ட்டு. அப்ப வியாசர் சொல்றார், சாதிமானஸ்து சஞ்சாத சதா நாராயணோ முனிதி. இப்ப இவ அத்தனை பேரும் முனிவரை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு, அதாவது நாங்கெல்லாம் ரொம்ப அழகா இருக்கிறவா, நாங்க ரொம்ப கெட்டிக்காரா, நாங்க எல்லாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடியவான்ற எண்ணத்தோட வந்த உடனே, ஸோ நீங்க உங்க அழகை காட்டி டிஸ்டர்ப் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரி நாராயணர் என்ன பண்ணார், அந்த இடத்துல சாபிமானஹா சஞ்சாதா, உங்க அழகுனால கேன் யூ டிஸ்டர்ப், என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு அவருக்கு அந்த ஒரு எண்ணம் ஏற்பட்டது. அந்த எண்ணம் எடுத்து சாபிமானஹா, வியாசர் சொல்றார், அது பெருக்கா மாறிடுச்சு. அதாவது நீங்க வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் ஏற்பட்டு. ஸோ என்ன டிஸ்டர்ப் பண்ண முடியும்னா, டிஸ்டர்பன்ஸுங்கிறது எது, எப்படி, நம்ம டிஸ்டர்பன்ஸுங்கிறதுக்கு ஒரு இன்டர்பிரேஷன் வச்சுட்டு இருக்கோம், அந்த மாதிரி பண்ணாதான் டிஸ்டர்பன்ஸ் நினைக்கிறோம். ஆனா டிஸ்டர்பன்ஸுங்கிறது எது ஒண்ணுமே, நம்ம செய்யற காரியத்தை கண்டினியூ பண்றதுக்கு எந்த தடையா இருந்தாலும் டிஸ்டர்பன்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல ஒரு அபிமானம் அவருக்கு என்ன ஏற்பட்டு போச்சு, ஓஹோ நீங்க பாக்குறீங்களா அப்படின்ற அந்த ஓஹோ அப்படிங்கிற எண்ணம், அவ்வளவுதான். இந்திரேன பிரேஷிதா நூனம் ததா விக்ன சிக்கீர்ஷையா, என்னுடைய தபசுக்கு விக்னம் பண்ணணும்னு இந்திரேன பிரேஷிதா நூனம், இவர்கள் இந்திரனாலே அனுப்பப்பட்டவர்கள். வாராக்கியா காயிமா சர்வகா, வாராக்கியா இந்த அழகான பெண்கள் இருக்காள், இவெல்லாம் சின்ன பசங்க, காயிமா இதெல்லாம் சின்ன பசங்க, இவெல்லாம் எந்த மூலைக்கு, திருஜாமிய
நவாஸ்தில நவாகா புதிதாக இவர்களை விட சிறந்த அழகிகளை சிருஷ்டி பண்ணி இவ்வளவு அழகிகளை சிருஷ்டி பண்ணக்கூடிய இவருக்கு எதிர்க்க நம்ம இவரை டிஸ்டர்ப் பண்ண, நம்ம அழகை காட்டி டிஸ்டர்ப் பண்ண வந்தோமே, நம்ம குரலை காட்டி நம்மளுடைய திறமையை காட்டி டிஸ்டர்ப் பண்ண வந்தோமே அப்படின்னு இவர்கள் வெட்கும்படி செய்து விடுகிறேன். அதாவது என்னை டிஸ்டர்ப் பண்ண வந்தவர்களை தங்களுடைய அழகையும் திறமையும் காட்டி என்னை டிஸ்டர்ப் பண்ண வந்தவாள அவர்களை விட அழகான பெண்களை அவர்களிடம் காட்டி டிஸ்டர்ப் பண்ணும்படி செஞ்சிருந்தேன். அப்படிப்பட்ட அழகான பெண்களை காட்டி டிஸ்டர்ப் பண்ணால நம்ம எல்லாம் எந்த மூலைக்கே நம்ம ஓடி போயிடுவா அப்படின்னு என்ன பண்ணார், அந்த மாதிரி செய்கிறேன்னு இவர் சும்மா இது பண்ணார், யோசிச்சார். சோ சிர்ஜாமி, இவர்களிடம் அழகான பெண்களை நான் சிருஷ்டிக்கிறேன். அதாவது உங்களுடைய அழகு காட்டி மயக்கிறா, நான் எப்படி உங்களை ரிட்டர்ன் பண்றேன் பாருங்கோ, நான் எப்படி உங்களை ரிட்டர்ன் பண்றேன் பாருங்க, உங்களை ரிட்டர்ன் பண்ணும்படி பண்றேன் பாருங்கோன்ற வார்த்தை இருக்கு பாருங்க. உங்களை எப்படி ரிட்டர்ன் பண்ண வைக்கிறேன், அதுவே என்ன ஆயிடுச்சு, தானா ஒரு செருக்கா மாறி போறது, அபிமானமா மாறி போறது, அதுவே டிஸ்டர்பன்ஸுக்கு காரணமா மாறி போறது. ஏதாபியோ திவ்ய ரூபாஸ்த தர்சயாமி தபோபலம், இவர்களை விட திவ்யமான ரூபங்களை படைத்தவர்களை காமிச்சு என்னுடைய தபோபலத்தை காண்பிக்கிறேன். என்ன ஆகும், தபசும் டிஸ்டர்பா போகும், தபசும் வீணாகும் இல்லையா. இது சஞ்சிந்திய மனசா கரேன ஊரும் பிரசாட்டிவை அப்படின்னு மனசால் நினைச்சு என்ன பண்ணார், தன்னுடைய கையால தன் தொடையை தட்டினார். சரசா உற்பாதையாமாசிய நாரியில் சர்வாங்க சுந்தரி, உடனே என்ன பண்ணார், வேகமா மிக அழகான ஒரு பெண்ணை தொடையிலிருந்து உண்டு பண்ணினார். நாராயண ஊரு சம்பூதா உருவசி, உருவிலிருந்து அவ வெளியில வந்ததுனால நாராயண உருவசி, உருவசினா வசீகரம் பண்றவ, உருவசி கிருத்தவசி கிருத்த விஸ்வா அப்படின்னு அந்த ஊருலேருந்து வெளியில தொடையிலிருந்து வெளிவந்து உலகை வசீகரணம் பண்ணக்கூடிய சக்தி படுத்துறதுனால அவளுக்கு உருவசின்னு பேரு. ததசுபா ததுசுஸ்தாஸ்திதாஸ்திர, அவளுடைய அழகை பார்த்த உடனே, அந்த பெண்ணை பார்த்த உடனே என்ன ஆகும், அந்த ரம்பா மேனகாலாம் இருக்கா பாருங்க, அவ்வளவு பேருக்கும் இவளுடைய அழகுக்கு முன்னாடி தங்களுடைய அழகு ஒண்ணு இல்லை அப்படின்னு அவளுக்கு ஆச்சரியமா ஏற்பட்டு போச்சு. தாசாம்ச பரிச்சரியார்த்தம் தாவதீச்ச அதிசுந்தரி, அதோட இங்க இவ்வளவு பேரையும் கூப்பிட்டுருக்காருல, நான் உங்களுக்கு ஆதித்யம் பண்றேன், இங்கேயே இருங்கோ, உங்களுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்றேன்னு இல்லையா, அதனால அவளுக்கு ஹாஸ்பிட்டாலிட்டி எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக அதே அளவுள்ள அழகுள்ள பெண்களை, அதாவது அவர்களை போன்றவே ஈக்குவலா அவங்களோட ஜாஸ்தி அழகுள்ள பெண்கள் அதே நம்பர். ஏன்னா ஒவ்வொருத்திக்கும் ஒவ்வொருத்தி தனியா ஒரு ஆள் வேணும், ஒத்தியே வச்சு நீ அவ்வளவு பேருக்கு சரி பண்ணா அவ்வளவு பேரும் காத்துட்டு இருக்கணும் இல்லையா. அதனால தாவதீச்ச அதிசுந்தரிகி, அவர்கள் அளவு எவ்வளவு அப்சர ஸ்திரீகள் இருக்காளோ அவ்வளவு அப்சர ஸ்திரீகளுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் அட்டன் பண்றதுக்குங்கிறதுக்காக அதிசுந்தரிகி பிராதுஷ்டகார தரசா ததா முனி அசம்பிரமஹா, முனி எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் இல்லாம, அசம்பிரமஹான்னா தனக்கு எந்த விதமான டிஸ்டர்பன்ஸும் பரபரப்போ இல்லாம என்ன பண்ணார், அப்படியே ஒரு மெதுவா அசால்ட்டா, அப்படி அசம்பிரமஹானா அசால்ட்டா எந்த விதமான இதுவும் ஒரு பரபரப்பையும் ஏற்படுத்திக்காம, டென்ஷன் ஆகாம, ஸ்ட்ரெஸ் ஆகாம சிருஷ்டி பண்ணி போட்டார். எவ்வளவு பேரை சிருஷ்டி போட்டார். அவள்லாம் யார் எப்படி இருக்கா, காயந்தியஸ்ட ஹசந்தியஸ்ட நானோபாயன பானையகா, ஒவ்வொருத்தையும் பாடுறா, டான்ஸ் ஆடிண்டே வரா. இவர்கள் அவ்வளவு பேருக்கும் கொடுக்கறதுக்கு உபாயனம் லிஸ்ட் எல்லாமே எடுத்து வச்சுருக்கா, என்னென்ன கொடுக்கணுமோ. பிரணயமுஸ்தா முனி சர்வாகா சிதா கிருத்வாஞ்சலின் புரகா, கை கூப்பிட்டு அவ முனிவர்கள் 2 பேரையும் நமஸ்காரம் பண்றா. தாம் வீட்ச விப்ரமகரின் தபசோ விபூதின் தேவாங்கனாகி முமுகு பிரவிமோக எந்தியா, மனசை மயக்கக்கூடிய பெண்கள் மனசை கூட மயக்கக்கூடிய தபசனுடைய மகிமையினால வந்திருக்கக்கூடிய அந்த அப்சர ஸ்திரீகளை பார்த்த உடனே தேவாங்கனாக, தேவலோகத்து பெண்களா இருக்கிறாள் இந்த ரம்பா மேனகாலாம், அவள் எல்லாமே முமுகு மயக்கம் போட்டுட்டா. அவர்களுக்கே என்ன சொல்றதுன்னு தெரியல, ஒரு நிமிஷம் அவளுக்கே அவ இந்திரியங்கள் எல்லாமே ஆடி போச்சு. ஊச்சிஷ்ட தௌ பிரமுதிதான பத்மசோபா ரோமோத்கமோல்லாசித்த சாரு நிஜாங்க வல்யா. ஊச்சிஷ்டத்தௌ, அவர்களை பார்த்த உடனே, அந்த 2 முனிவர்களை பார்த்த உடனே அந்த பழைய அப்சர ஸ்திரீகள்லாம், இவெல்லாம் புது அப்சரஸ், அவெல்லாம் பழைய அப்சர ஸ்திரீகள், அவ என்ன பண்ணா, பிரமுதிதா ஆனன பத்மசோபாக, கண்ணு விரிஞ்சதுதான் முகத்துல, அவளை பார்த்த சந்தோஷமே அந்த சோபை தனியா காட்டுறது. துரியுக்தம் ஸ்துதிமோகோ தபசோ மகத்துவம், உங்களுடைய தபசனுடைய பெருமையை நாங்கள் எப்படி வர்ணிப்போம், கதம் ஸ்துதிம் குறியூகும், நாங்கள் எப்படி உங்களை பெருமைப்படுத்த முடியும், உங்க பெருமையை நாங்கள் எப்படி பேச முடியும், உங்க தபசு அவ்வளவு. அதாவது உலகத்திலேயே அழகுன்னு சொல்லப்படக்கூடிய நாரீஷு ரம்பா அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல ஒரு பழமொழியே உண்டு. அந்த நாரீஷு ரம்பாங்கிற வார்த்தையே அர்த்தம் இல்லாம பண்ணிட்டேன் நீங்க அப்படின்னு. தைரியம் ததைவ பவதாம் அபிவீட்சிய பாலாகா
உங்களுடைய தைரியத்தை பார்த்து பாலாக இளம் பெண்கள் நாங்கள், உங்களுடைய தைரியம், உங்களுடைய தபோ வலிமை, இதை நாங்கள் எப்படின்னு பாராட்டுவோம். அஸ்மத் கட்டாட்ச விஷதிக்த சரேண தக்தா கோவான தத்திர பவதாம் மனசோ வியதான. சாதாரணமா நாங்க எந்த முனிவரை டிஸ்டர்ப் பண்ண வந்தாலும் அவ எங்களுடைய பார்வைக்கும் எங்களுடைய இதுக்கெல்லாம் டான்ஸுக்கெல்லாம் இதுவா விழுந்துருவா. கட்டாட்ச விஷதிக்த சோபாக, எங்களுடைய கட்டாட்சம்ங்கிற அம்புக்கு அடிபட்டு போயிடுவா. ஆனா நீங்க என்ன பண்ணு, அதுக்கெல்லாம் ஒன்றும் விஷயம் ஆகல. நீங்க எங்க தபசுக்கு, எங்களுடைய டான்ஸுக்கெல்லாம் நீங்க யூ ஹாவ் நாட் பிகம் விக்டிம்ஸ். ஞாதௌ யுவாம் நரஹரே பரமாம்ச பூதம், பகவான் விஷ்ணுவோட அம்சம் அப்படின்னு நாங்க தெரிஞ்சுக்கிறோம். தேவௌ முனி சமதமாதி நிதி, சமதமம் முதலிய குணங்களுக்கு நிதி, நீங்க தான் ட்ரெஷர். அதாவது சென்ஸ் ஆர்கன் கண்ட்ரோல் இருக்கு பாருங்க, அந்த சென்ஸ் கண்ட்ரோலுக்கு நிதி வசதியா நீங்க தான் இருக்கு. சேவா நிமித்த மிகனோ கமனம் ந காமம், சேவா நிமித்த மிகனோ கமனம், உங்களுக்கு சேவை பண்றதுக்காகவே நாங்க இங்க வந்திருக்கோம். காரியம் ஹரேகே சதமகாய விதாத்து மேவ, அதாவது உங்களுக்கு சேவா நிமித்தம் நோ கமனம் ந, எங்களுடைய இங்க நாங்க இங்க வந்திருக்கிறதுங்கிறது அவ உண்மையை சொல்றா. நாங்க உங்களுக்கு சேவை பண்றதுக்காகங்கிறது இல்ல, இந்திரனுடைய வேலைக்காக தான் வந்திருக்கோம். இந்திரனுடைய வேலைங்கிறது முனிவருடைய தபசை டிஸ்டர்ப் பண்றதானே. பாக்யேன கேன இவையோ சில தரிசனம் நகா, ஆனா அதுல அவன் சொல்றா, உண்மையாவே சொல்றா, பாக்ய உங்க தரிசனம் கிடைச்சதுங்கிறது எங்க பாக்கியம் தான். சம்பாதித்தம்னு விதிதம் கலு சஞ்சிதம் தது, என்ன புண்ணியம் இருக்கோ தெரியாது. சித்தம் க்ஷமம் விஜதனே விகிதம் யுவாபியாம் அஸ்மத் விதேயத்துல கிருதாகசி தாபமுக்தம். அதான் முக்கியமான விஷயம். கிருதாகசி நாங்க தப்பு பண்ணியிருக்கோம், உங்க தபசை டிஸ்டர்ப் பண்றதுக்காக தான் வந்திருக்கோம். ஸோ நாங்க தவறு இழுத்தவா. ஆனா உங்களுடைய மனசு எங்ககிட்ட அந்த மாதிரி இல்லை. அதாவது சித்தம் டயம் நிஜஜனே சமம், சித்தம் சமம் நிஜஜனே, நிஜஜனேனா நம்மளுடைய சொந்தக்கார மாதிரி. உங்களுடைய உங்களுடைய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சில பேர்த்த உங்க மனசு எப்படி இருக்குமோ அந்த மாதிரி யுவாத்தியாம் சித்தம் விகிதம், உங்க மனசு எங்ககிட்ட வைக்கப்பட்டிருக்கு. நீங்க உங்க சொந்த பொண்கள் மாதிரியே எங்களை பார்த்து, அதாவது உங்க சொந்தத்தை சேர்ந்த பொண்கள் மாதிரி எங்களை பார்த்து எங்ககிட்ட நீங்க கோவப்படல. அதாவது என்ன பண்ணிருக்கேன், நாங்க பண்ண தப்ப பொறுத்து போயிருக்கேன். துர்வந்தி நெய்வ யுகுதா தபசோ வியம்பை, நல்ல பெரிய பண்டிதர்கள் தபசகா வியம்னு குருவந்தி, கோபப்பட்டு சாபத்தை கொடுத்து தபசை வேஸ்ட் பண்றது இல்லை. நீங்களும் புத்திசாலித்தனமா விகுதாகனா பண்டிதர்கள் தபசை வேஸ்ட் பண்ணல. தாபேனது பிச்ச பலதேன மகானுபாவாக, விகுதாக மகானுபாவாக, பண்டிதர்களான பெரியவர்கள் சாபத்தை கொடுத்து தபசை வேஸ்ட் பண்றது இல்லை. நீங்களும் அந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சாபம் கொடுக்கலங்கிறத பாராட்டி அவ சொல்ற மாதிரி சொல்றா. சாபம் கொடுத்துறாதீங்கன்ட்டு வியாசர் சொல்றார். சித்தம் நிசம்ய வச்சனம் சுரகாமினாம், அந்த பெண்களுடைய வார்த்தையை கேட்டு தாவூசித்துரு முனிவரர் விரையானதானாம், அவன் வினயத்தோட வணக்கத்தோட, இதான் இந்த முட்டுமாக்குள்ள முனிவர் நம்மள விட்டாரே, தபஸ் கொடுக்காத சாபம் கொடுக்காம நம்மள இது பண்ணாம வம்பு பண்ணாம விட்டாருன்னு அவன் என்ன பண்றா, அவரை கொஞ்சம் பாராட்டி பேசுறா. பிரீத்தௌ பிரசன்ன வதனோ ஜிதகாம லோபவ், காம லோபவ் ஆசைகளை கண்ட்ரோல் பண்ண அவா பிரீத்தௌ, இந்த பெண்கள்கிட்ட சரி தங்களுடைய தவற உணர்ந்துட்டதுனால பிரீத்தௌ தர்மாத்மஜௌ நிஜ தபோ ருச்சிதௌ சோபிதாங்கோ, நிஜ தபோ ருச்சி சோபிதாங்கோ. தபோ ருச்சின்னா தபசனுடைய காந்தியினால பிரகாசிக்கிற உடலையுடைய அவர்கள் சொல்றார். நரநாராயண ஊச்சத்துக்கு ரெண்டு பேருமே ருவந்து வாஞ்சிகான் காமான் சதாவஸ் துஷ்டமானசௌ, நாங்க உங்ககிட்ட அதாவது என்ன எடுத்து இந்த அளவுக்கு நீங்க தவற உணர்ந்ததுனால சந்தோஷமா இருக்கும். யாந்து சொர்க்கம், உங்கள்கிட்ட நாங்க என்ன பண்றோம், உங்களுக்கு என்ன வர உணமோ கேட்டுங்கோ. யாந்து சொர்க்கம் விதித்ரேமா ஊர்வசியும் சாருலோசனாம், இந்த ஊர்வசி அழிச்சுட்டு நீங்க சொர்க்கத்துக்கு போங்க, போயிட்டு இன்டர்நெட்டை என்னுடைய பைசா இந்த ஊர்வசியை கொடுத்துருங்கோ அப்படிங்கிற. உபாயனம் இயம் பாலா, உபாயனம்னா கிஃப்ட். இயம் பாலா வெட்டத்வத்ய மனோகரா தத்தா ஆவாபியாம் மகவதா பிரீணனாய உரு சம்பவா. ஆவாபியாம் எங்க ரெண்டு பாயரால மகவதா தத்தா இந்திரனுக்கு கொடுக்கப்பட்டவங்களாக எடுத்துருவோங்கோ. ஸ்வஸ்தி சர்வ தேவேபியா யதேஷ்டம் பிரபரஜித்த, தேவர்களுக்கு நல்லது உண்டாகட்டும், நீங்க கிளம்பி போலாம். கஸ்யாபி தபோ விக்னம் பிரகர்த்தவியம் அத்தஸ்பரம். இதுக்கப்புறம் இந்திரன் யாரையும் தபஸ் விக்னம் பண்ணக்கூடாது போய் சொல்லுவோம். இந்த மாதிரி அந்த வார்த்தை சொன்னதா இல்லை, இதுல ஏதோ இந்த இடத்துல போட்டிருக்கு. அதாவது
தபஸை டிஸ்டர்ப் பண்ணாதேன்னு சொன்னேன்னு சொல்லும் போது இந்திரன் எப்படியும் பண்ண போறான். அதனால அந்த இவாள்லாம் சொன்னான், அந்த பெண்கள்லாம் சிவகட்சாமோ மகாபாக. இப்ப தபஸை டிஸ்டர்ப் பண்ணணும்னு வந்துட்டோம். தபஸை டிஸ்டர்ப் பண்ணாம நாங்க திரும்பி போனோம்னா இந்திரன் சதிக்க போறான். இங்க இருந்தா நீங்க சதிக்க போறேன். இந்திரனுக்கு அனுப்புறதுக்கு நீங்க ஊர்வசியை கொடுத்துட்டு சிவகட்சாமகா நாங்க எங்க போறது, எங்க போறோம்? பிராப்தாஸ்தே பாத பங்கஜம், நாங்க இங்க உங்ககிட்ட சேவை பண்றதுக்காக வந்தாச்சு. நாராயண சுரஸ்ரேஷ்ட பக்தியா பரமையாமுதா வாஞ்சிதம் சேத் வரம்நாத ததாசி மதுசூதன. நாராயணங்கிறதுனால மதுசூதனன் அட்ரஸ் பண்றார். எங்களுக்கு நாங்க விரும்பின வரத்தை தருவதாக இருந்தால் துஷ்ட கமல பத்ராட்ச திரவீமோ மனசேர்ச்சிதம், நீங்க எங்ககிட்ட உண்மையாகவே பிரீத்தனாயி வரம் கொடுக்கறதா இருந்தா நாங்க கேட்கறத, நாங்க எங்க மனசுல விரும்பினதை சொல்றோம். பதிஸ்துவம் தப்பவ தேவேச வரமேனம் பரந்தப, எங்களுக்கு யூ பி அவர் லார்ட், அதாவது எங்களுக்கு கணவனாக ஆகுது இல்ல எங்களுக்கு தலைவனாக ஆகுதுன்னு அர்த்தம். பவாம பிரீத்தி யுக்தாஸ்துவாம் சேவிதம் ஜெகதீஸ்வர, நாங்க சந்தோஷமா உங்களுக்கு சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஸ்வயாச்ச உத்பாதிதா நார்யா சந்தியா அனையா உருலோச்சனாக சந்தியா, அதாவது இவா இருக்காளே ஸ்வயாச்ச உத்பாதிதா நாரியா, உங்களாலே உண்டு பண்ணப்பட்ட இவர்கள் இருக்காளே சந்தி அந்யா சாருலோச்சனாக, பாக்கி பெண்களும் இந்த ஊர்வசியும் இருக்கா, பாக்கி பெண்களும் இருக்கா. ஸ்ரீநாம் ஷோடச சாகசிரம், ஷோடச சாகசிரம்னா 16,000, அதாவது 1600 பேர். சிஷ்டத்வத்திர சதார்த்தகம், அதோட அந்த சதார்த்தகம் ஒரு 100ல பாதி, 1650 பேர். இவர்கள் அங்கு செல்லட்டும். சேவாம் தேத்திர கரிஷ்யாமஹா, உங்களுக்கு நாங்கள் இங்கே சேவை செய்கிறோம். இவையோ தாபசோ வாஞ்சிதம் தேகி தேவேச சத்யவாக் பவ மாதவ, நீங்க வரம் தரேன்னு சொன்னேன், வாஞ்சிதம் தேகி, எங்களுக்கு விரும்பினதே கொடுங்கோ அப்படின்னு. இவையோ தாபசோத்தமம், இவையோகோ தாபசோத்தமம், உங்க 2 பேருக்கும் நாங்க இங்க சேவை பண்ணிட்டு இருக்கோம். ஆசா பங்கோபி நாரீணாம் சிம்சனம் பரிகீர்த்திதம், எங்களுக்கு வரம் தரேன்னு சொல்லிட்டு நீங்க வரம் கொடுக்கலன்னு சொன்னோம்னாக்க எங்களுக்கு, அதாவது எங்களுக்கு நீங்க நிறைவேற்றுறேன்னு சொல்லிட்டு கொடுக்கலன்னா அது மிக உத்தமமான ஹிம்சை, அதாவது என்ன மிக கடுமையான டிஸ்டர்பன்ஸ் தான் இது ட்ரபிளிங்கா சொல்லியிருக்கு. ஸோ காமார்த்தானான் ச முருவிகி தர்மஜ்ஞி தத்துவதர்ஷிபிகி பாக்ய யோகா திக பிராப்தாக ஸ்வர்காத் பிரேம பரிஸ்திதாக எப்தும் நார்கசி தேவேச சமர்த்தோசி ஜெகத்பதே. ஸோ சொர்க்கலோகத்திலிருந்து நாங்க இங்க வந்திருக்கோம் உங்களுக்கு சேவை பண்றதுக்கு. ஸோ காமார்த்தானாம் தர்மஜ்ஞி முனிவிகி தத்துவதர்ஷிபிகி, தத்துவத்தை அறிந்த முனிவர்களாலே, அதாவது உங்களுக்கு சேவை பண்ணணும்னு வந்திருக்கிற எங்களை ஆகிய யோகாதிக பிராக்தாக ஒரு லக்குனால ஒரு அதிர்ஷ்டத்தினால சேர்ந்திருப்போங்க. அதனால எங்களை தெக்கும் நார்கசி, இந்த மாதிரி வேண்டாம் தேவையில்லைன்னு தியாகம் பண்றதுக்கு சரியில்லை. யூ டோன்ட் டிசர்வ், யூ ஹாவ் டு அக்செப்ட் அஸ். நாராயண சுந்தர் பூர்ணம் வருஷ சகசிரந்து தபஸ்தப்தம் மயாத்திரவை, ஒரு 1000 வருஷ காலம் விடாம கண்டினியூஸா தபஸ் பண்ணியிருக்கேன். ஜிதேந்திரியேன, வித் சென்ஸ் கண்ட்ரோல். சார்வன்யா கதம் பங்கம் கரோம்யதா, ஸோ அந்த தபஸுக்கு என்னால எப்படி நான் தபஸுக்கு பங்கம் பண்ண முடியும், உங்களை அக்செப்ட் பண்ணிக்கிறது மூலம் என்ன எடுத்து தபோபங்கம் ஏற்பட்டு போகாதா. நேச்சா காமே சுக்கே காத்து, கிராமத்திலேயோ சுகத்திலேயோ எனக்கு எந்த விதமான நிச்சயம் இல்லை. சுக தர்ம விநாசகே, தர்ம விநாசகமா இருக்கக்கூடிய சுகத்துல எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. பசுநாமபி சாதர்மிய ரமேக்கம் அறிவாந்தரம், இந்த மாதிரியான விஷயங்கள் சாதாரண மிருகங்களுக்கு கூட இருக்கக்கூடிய உணர்வுகள் தான். இந்த உணர்வுகள்ல புத்திசாலியா இருக்கிறவன் எப்படி ஈடுபட முடியும்? அப்சர சொல்றார். அவன் என்ன பண்றா, சப்தாதீனாம் ச பஞ்சானாம் மத்தியே ஸ்பர்ச சுகம் வரம் ஆனந்த ரசமூலம் வை நானியதஸ்தி சுகம் கில. சுகம்னு சொல்லும் பொழுது 5 இந்திரியங்கள் மூலமா தான் அந்த சுகம் வரப்போறது. அந்த சுகத்துல ஸ்பர்ச சுகம் தான் மிக சிறந்த சுகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதோ அஸ்மாகம் மகாராஜ வச்சனம் குரு சர்வதா, நாங்க கேட்கிற வரத்தை கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன், இதுதான் நாங்க கேட்கிற வரம். நிர்பரம் சுகம் ஆசாத்திய சரஸ்வ கந்தமாதனே, இந்த கந்தமாதன பருவத்துல எங்களை அக்செப்ட் பண்ணிக்கோ. நதி வாஞ்சி நாகத்துவம் நாதிகோ கந்தமாதனாத், நீங்க தபஸ் பண்ணி என்ன அடைய பொருள், சொர்க்கம் தான் அடைய பொருள்னா இந்த கந்தமாதனம்ங்கிற உசந்துதானே இந்த மலை இருக்கேன், இந்த மலையை காட்டிலுமா சொர்க்கம் சுகத்தை கொடுக்கக்கூடியதாக போறது. சமயஸ்வாத்தி சுபேஸ்தானே பிராப்தி சர்வா சுராங்கனாக. ஸோ அங்க என்ன அப்சரஸ் கிடைக்க போறோம், அந்த அப்சரசுகளை இந்த கந்தமாதனத்திலேயே எங்களை வச்சிருந்து நீங்க அடைய போறது சொர்க்கம் தானே. தபசுங்கிறதுடைய பலன் சொர்க்கம் தானே.
அந்த சொர்க்கத்தை நீங்க இங்கேயே அடையலாமே அப்படின்னு அவ என்ன பண்றா, நீங்க வரம் தரேன்னு சொல்லியிருக்கேன், அந்த வரமா நாங்க இதை கேட்கிறோம். அதாவது தங்களுடைய திறமையினால அவரை டிஸ்டர்ப் பண்ண முடியாது அப்படின்னு உடனே அவ என்ன பண்ணா, வரம் தரோன்ற விஷயத்தை உபயோகப்படுத்தினா அவளை ட்ராப் பண்ண ட்ரை பண்ணி என்ன பண்றா, இந்த மாதிரி அவ வரத்தை கேட்கறா.